அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா சுதாகர் கிட்ட பேசுகிறாங்க. அங்கிள், நீங்கள் என்னதான் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கீங்க, ஏன் என்கிட்ட எந்த உண்மையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா கேட்குறாங்க. சுதாகர் இல்லை இனியா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நிதிஷ் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான், அதனால தான் ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. சமாளித்து அப்போதைக்கு இனியாவை கடுப்பேற்றி அனுப்பிட்டாலும் சுதாகருக்குள்ளே என்ன ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிதிஷ் இதுக்கப்புறமும் திருந்தாமல் இதே போல் இருந்தான் அப்படின்னா இனியா இவனோட வாழ மாட்டா, போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம பையனோட வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுதாகர் யோசிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியாவுக்கு அவன் நினச்ச மாதிரி நிறைய ஃப்ரீடம்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம சுதாகர். காரணம், நிதிஷ் பற்றின உண்மை வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதான். இவர் இவ்வளோ பொத்தி பொத்தி வச்சுட்ருக்காரு. ஆனால் நம்ம நிதிஷ் பற்றின விஷயம் வெளியே வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அவர் ட்ரக் பண்ணுறாரு அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம இனியா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவருக்கு ரொம்ப அதுக்கு அடிக்ட் ஆகி அதிலிருந்து தான் மீண்டெழுந்து வந்திருக்காரு. அதனால் அவர் ரொம்ப அடிபட்டு விழுந்து எழுந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இனியாவுக்கு யாரோ ஒருத்தர் மூலயமா தெரிய வந்துடுது. தெரிய வந்ததுமே பத்திரகாளியாக மாறின நம்ம இனியா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம சுதாகரையும் சந்திரிகாவையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அங்கிள், ஆண்டி, நீங்கள் உங்கள் பையனுக்கு ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் தான் இருக்குது, அதுக்கு காரணமும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் அது எல்லாமே போய் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் ஆகாஷோட பழகினது முன்னாடி, அதை வச்சு பெரிய இஷ்யூவாக பண்ணணும்னு நினச்சிங்க நீங்கள். ஆனால் உங்கள் பையன் பண்ண எல்லா தப்பையும் மறைச்சு நீங்கள் என்கிட்ட சமாளிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கண்டபடி கேட்குறாங்க. இனியா கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் லெஃப்ட் அண்ட் ரைட் இவங்களுக்கு வாங்கின மாதிரி இருக்குது. என்னடா இது, எல்லா உண்மையும் இவ தெரிஞ்சுக்கிட்டு இருக்காளே, எப்படி தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் திருன்னு முழிக்க, இனியா இதுக்கெல்லாம் நீங்கள் சரியான பதில் சொல்லியே ஆகணும், என்னோடய வாழ்க்கையை என்னை வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றி நாசம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இனியா அவசரத்தோடு கற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.